Hi friends, வணக்கம். வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ஈஸியான ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி அரிசி மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுவும் கட்டி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக புட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிற டிப்ஸை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ முதல்ல அரிசி மாவு வந்து எடுத்தாச்சுங்க. அரிசி மாவு 2 கப் எடுத்துருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டு சேர்த்து நல்லா நம்ம பெசரி விட்டுறலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம வந்து மாவு வந்து பிசைய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மொத்தமாக ஊற்றாமல் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பெசரி மட்டும் விடணும். தெளித்து கூட நீங்கள் விட்டுக்கலாம், நிறையா இல்லைன்னா நிறையா ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சு விடணும். இப்போவுமே வந்து கட்டி எங்கேயாவது செய்யுது அப்படின்னா நீங்கள் அப்படியே உடச்சி விட்டுருங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை நல்லா இந்த மாதிரி பெசறிட்டு நம்ம கையில் வந்து கொலக்கட்டை ஷேப் பண்ணும்போது நமக்கு கையில் ஒட்டாமல் வரணும். அப்படி இருந்ததுன்னா நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இது கரெக்டான ஒரு பதம். இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுத்து நம்ம வந்து இதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாங்க. இந்த புட்டுலாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதெல்லாம் இப்போ உள்ள குழந்தைங்களாம் நம்ம சாப்பிட்றதே கிடையாது, நம்மளும் வந்து செஞ்சு கொடுக்குறதே இல்லை, அதுதான் உண்மை. இனிமேலாவது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டத்தை நம்ம செஞ்சு கொடுத்து அவங்களுக்கும் பழக்கப்படுத்தணுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பூன்ட்டே வந்து லைட்டாக இந்த மாதிரி நம்ம கிளறி விடலாங்க. கட்டி எங்கேயாவது இருந்தால் நமக்கு வந்து உடஞ்சிரும். இல்லை அப்படின்னா அதை விட சிம்பிளாக வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்ஸி ஜாரில் வந்து இது வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 சுற்று மட்டும் நீங்கள் போட்டு எடுத்திங்கனாலே நமக்கு கட்டி இல்லாத நல்ல ஒரு புட்டு மாவு ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா கட்டி இல்லாத மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான பொருள்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் வந்து அதுக்காக நான் வந்து நெய் வந்து சேர்க்க போகிறேங்க. நெய் வந்து ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும். ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுடலாங்க. இதெல்லாம் வந்து சூடோடையே நம்ம வந்து செய்யணுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு வெல்லமாக இருக்கட்டும் நெய்யாக இருக்கட்டும் எல்லாம் ஒன்று சேரும். இப்போ வெல்லம் வந்து நான் இதில் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். வெல்லம் வந்து நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கோங்க. அதோடவே தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் துருவலோடய நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். அதோடவே ஒரு ஏலக்காவையும் வச்சு அரைச்சிட்டேன். அப்போ தான் நம்ம ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் வந்து வெல்லத்தை வந்து இதில் வந்து தட்டி தான் போட்டிருக்கேங்க. நீங்கள் துருவி சேர்க்கலாம், துருவி சேர்த்துக்கலாம். தட்டி போடும்போது தான் குட்டி குட்டி கட்டியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த வெல்லம் வந்து நம்ம சாப்பிடும்போது குட்டி குட்டி பீஸாக கிடைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு அது பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சமாக நான் வந்து சுக்கு பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. சுக்கு பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுக்கு பவுடர் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறது இல்லாமல் நல்ல ஒரு டைஜஷனுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான், இப்போ நம்மளோட புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான புட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸியான ரெசிபியை உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.